ஒரு காட்டில் ஒரு குண்டு முயல் இருந்தது. ஒரு நரி இரை தேடுறதுக்காக காட்டில் வேகமாக போயின்னு இருக்கு. குண்டு முயலை பார்த்தோன்னே நரிக்கு சந்தோஷம். ஆஹா, நல்ல இறைச்சி கிடச்சிது, இதை உடனே சாப்பிடக்கூடாது, நட்பு பாராட்டி ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு நரி நினைக்கிறது. அழகான முயல் குட்டியே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம காட்டில் பழகலாமா அப்படின்னு நரி கேட்குறது. நிறையா எப்படி கேட்குறீங்க? எங்கேயாவது பாம்பும் கீரியும் நட்பாக இருக்க முடியுமா? எலியும் பூனையும் நட்பாக இருக்க முடியுமா? கருடனும் பாம்பும் நட்பாக இருக்க முடியுமா? நீங்களும் நானும் நட்பாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறது யார்? முயல் சொல்கிறாங்க. இருந்து காட்டுவோம், இந்த காட்டிலே நட்புக்கு நாம் தான் சிறந்த உதாரணம்னு நம்ம ராஜாட்ட சொல்லுவோம் அப்படின்னு நரி ஏமாத்துறது முயலை. 2 நண்பர்கள் ஆயிடுறாங்க. முயலும் நரியும் காடை அழகாக சுற்றி வளம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். வழியில் 2 எலியை பார்த்துறது நரி. நரிக்கு உண்மையான சாப்பாடு என்னன்னாக்கா ரொம்ப எலி தான் பிடிக்கும். அது என்ன பண்ணுறது, உடனே முயல்கிட்ட நான் இந்த எலியை சாப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. எலியை சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எத்தாயாச்சு, இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை பார்த்துட்டு இருக்கு முயல். நரி எலியை வேட்டையாடிட்டு முயல்கிட்ட வருது. நரியை என்ன பண்ணுறது, முயலோட பார்த்து ஒரு ஆறு வருது. ஆற்றுல ஏகப்பட்ட மீன் இருக்குது. ஆஹா, மீனை ரொம்ப பிடிக்கணும் முயலாரே, நீ செய்வான், நீ கொஞ்சம் வெளில உட்காந்துரு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை சாப்பிட்றதுக்காக நரி போய்டுறது. நரி வேணும்ன்ட்டே ரொம்ப நாழியாக்கி மீன்கள்லாம் சாப்பிட்டுட்டு வரத்தே முயலுக்கு மயக்கம் வந்து படுத்து விடுறது முயல். ஆஹா, நாம் நினச்சி நடந்து போச்சு, முயல் மயக்கத்தில் படுத்துட்டான், இப்போ நம்ம ஈஸியாக வேட்டையாடிடலாம் அப்படின்னு நரி அழகாக முயல்கிட்ட வேட்டையாடுறதுக்காக வந்தாச்சு. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு வேட்டையாடுறதுக்காக ஒரு பெரிய ராட்சச பருந்து ஒன்று பறந்து வந்துட்டுருக்கு. ஆஹா, கழுகுக்கு நல்ல வேட்டை. படுத்துட்டுருக்கிற முயலை எழுப்பி எடுக்கிறத விட நிற்கிற நிறைய தூக்குறது ஈஸி இல்லையா, அப்படியே கவ்விட்டு அப்படியே தூக்கின்னு போச்சு கழுகு. இந்த கதையில் 2 பழமொழி இருக்குது. ஒன்று, கூடா நட்பு கேடாய் முடியும், கெடுவான் கேடு நினைப்பான். எங்கேயாவது முயலுக்கும் நரிக்கும் நட்பு ஏற்படுமா? ஏற்படக்கூடாது இல்லையா, ஒருத்தர் எதிரிகள் இல்லையா? சரி, அதே மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான். நரி என்ன பண்ணுது, முயலை சாப்பிடணுங்கிற கெட்ட எண்ணத்தில் வந்தது இல்லையா, அதனுடைய விளைவு என்ன ஆயிடுது, அதை எது கவ்வி கொண்டு போனது, பருந்து கவ்வி கொண்டு சென்றது, அழிஞ்சுதாது. அதனால்தான் குழந்தைகளே, எச்சரிக்கையுடன் நீங்கள் நட்பை சேர்க்க வேண்டும். அதே சமயத்தில் எந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் வாழ வேண்டும். இறைவன் என்றும் உங்களுக்கு அருள் புரிவான்.